10ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் தாள் இலக்கணம் 2 மதிப்பெண் வினாக்கள். ஐகாரக் குறுக்கத்தை விளக்குக. ஐகாரம் தன்னுடைய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிப்பது ஐகாரக் குறுக்கம் ஆகும். எடுத்துக்காட்டு: 5இல் வளையாதது இல்லை. ஐவர் 1½ மாத்திரை, வளையல் 1 மாத்திரை, பறவை 1 மாத்திரை. ஔகாரக் குறுக்கத்தை விளக்குக. ஔகாரம் தனக்குரிய 2 மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிப்பது ஔகாரக் குறுக்கம் ஆகும். எடுத்துக்காட்டு: ஔவையார் 1½ மாத்திரை. மகரக் குறுக்கம் விளக்குக. யும் என்னும் மெய்யெழுத்து செய்யுளில் வரும்போது தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரையாக ஒலிப்பது மகரக் குறுக்கம் ஆகும். எடுத்துக்காட்டு: மருளும், மரும், போலும், போம். சொல் என்றால் என்ன? ஓர் எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது சொல் எனப்படும். எடுத்துக்காட்டு: கை, பந்து. மூவகை மொழிகள் யாவை? தனிமொழி அறம், தொடர்மொழி அறம் செய், பொதுமொழி தாமரை. பொதுமொழி என்றால் என்ன? ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் தொடர்ந்து நின்று வேறு பொருளையும் தருவது. எடுத்துக்காட்டு: தாமரை, மலர். தா கூட்டல் மறை, தாவுகின்ற மான். வினைமுற்றை கொண்டு எவ்வவற்றை அறியலாம்? திணை, பால், எண், இடம், காலம் ஆகியவற்றை அறியலாம். தெரிநிலை வினைமுற்று விளக்குக. செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் என்ற 6னையும் தெரிவிப்பது. காலத்தை வெளிப்படையாக காட்டுவது. எடுத்துக்காட்டு: உழுதான். முற்றச்சம் என்றால் என்ன? ஒரு வினைமுற்று எச்சப்பொருளை தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றச்சம் எனப்படும். எடுத்துக்காட்டு: படித்தனன், தேறினன். ஒன்றொழி பொதுச்சொல் என்றால் என்ன? உயர்திணைக்கும் அஃறிணைக்கும் பொதுவான சொற்கள் ஒரு பாலை விலக்கி மற்றொரு பாலைச் சுட்டுவது. எடுத்துக்காட்டு: வீட்டின் முன் 5 கோலமிட்டனர். இனம் குறித்தல் என்றால் என்ன? ஒரு சொல் தன் பொருளையும் தனக்கு இனமான பொருளையும் சேர்த்து குறிப்பது. எடுத்துக்காட்டு: வெற்றிலை தின்றான். அடுக்குத் தொடருக்கும் இரட்டை கிளவிக்கும் உரிய வேறுபாடுகள் யாவை? அடுக்குத் தொடர் சொற்கள் தனியே நிற்கும். இரட்டை கிளவி ஒன்றுபட்டு நிற்கும். பிரித்தால் பொருள் தரும், பிரித்தால் பொருள் தராது. 2, 3, 4 முறை அடுக்கி வரும், 2 முறை மட்டுமே வரும். அடுக்குத் தொடருக்கு எடுத்துக்காட்டு: வருக வருக, வா 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 வா. இரட்டை கிளவிக்கு எடுத்துக்காட்டு: மடமட, சலசல. வினா எத்தனை வகைப்படும்? அவை யாவை? வினா 6 வகைப்படும். அவை: 1 அறிவினா, 2 அறியாவினா,
3 ஐய வினா, 4 கொளல் வினா, 5 கொடை வினா, 6 ஏவல் வினா. உடன்பட்டு கூறும் விடையின் பெயரென்ன? நேர்விடை. எடுத்துக்காட்டு: செய்வாயா என்ற வினாவிற்கு செய்வேன் எனக் கூறுவது. விடை எத்தனை வகைப்படும்? அவை யாவை? விடை 8 வகைப்படும். அவை: 1 சுட்டு விடை, 2 மறைவிடை, 3 நேர்விடை, 4 ஏவல் விடை, 5 வினா எதிர்வினாதல் விடை, 6 உற்றது உரைத்தல் விடை, 7 உருவது கூறல் விடை, 8 இனமொழி விடை. ஒரு பொருட் பன்மொழியை விளக்குக. ஒரு பொருளைத் தரும் பல சொற்கள் தொடர்வது. எடுத்துக்காட்டு: நடுமையம், உயர்ந்து ஓங்கி, மீமிசை. ஓம உருபு என்றால் என்ன? உவமை, உவமேயம் ஆகிய இரண்டிற்கும் இடையில் வருவது. எடுத்துக்காட்டு: கிளி போல பேசினாள். ஓம உருபுகள் யாவை? போல, புரைய, ஒப்ப, உரள, அன்ன, இன்ன, மான, கடுப்ப, நேர, நிகர. விரியுவமை, தொகை உவமை விளக்குக. விரியுவமை உவம உருபு வெளிப்படையாக வருவது. எடுத்துக்காட்டு: தேன் போன்ற மொழி. தொகையுவமை உவம உருபு மறைந்து வருவது. எடுத்துக்காட்டு: தேன்மொழி. புணர்ச்சி என்றால் என்ன? அது எத்தனை வகைப்படும்? நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் சேர்வது புணர்ச்சி. புணர்ச்சி 2 வகைப்படும். 1 இயல்பு புணர்ச்சி, வாழை கூட்டல் மரம், வாழை மரம். விகாரப் புணர்ச்சி, வாழை கூட்டல் பழம், வாழை பழம். திசைப்பெயர் புணர்ச்சி என்றால் என்ன? திசைப்பெயரோடு திசைப்பெயரோ பிற பெயர்களோ சேருவது. எடுத்துக்காட்டு: வடக்கு கூட்டல் கிழக்கு, வடகிழக்கு. வடக்கு கூட்டல் மலை, வடமலை. மையீற்று பண்பு பெயர்கள் 4 கூறு. சிறுமை, புதுமை, நன்மை, இளமை. செம்மொழி எவ்வாறு புணரும்? செம்மை கூட்டல் மொழி. ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெட்டது, செம் கூட்டல் மொழி. பின் இயல்பாக புணர்ந்து செம்மொழி என்றானது. வெற்றிலை புணர்ச்சி விதி தருக. வெற்றிலை வெறுமை கூட்டல் இலை. ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெட்டு வெறு கூட்டல் இலை என்று ஆனது. தன் ஒற்று இரட்டல் விதிப்படி வெற்று கூட்டல் இலை என்று பிரிந்து உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்ற விதிப்படி வெட் கூட்டல் இலை என்றானது. இறுதியில் உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி வெற்றிலை என்றானது. வல்லினம் மிகும் இடங்கள் 2 கூறு. ஓரெழுத்து ஒரு மொழி. தை கூட்டல் பொங்கல், தைப்பொங்கல். சால தவ உரிச்சொல். சால கூட்டல் பசித்தது, சால பசித்தது. வல்லினம் மிகா இடங்கள் 2 கூறு. உம்மைத் தொகையில் வல்லினம் மிகாது. காய் கூட்டல் கனி, காய்கனி. இரட்டைக் கிளவியில் வல்லினம் மிகாது. சலசல, படபட. முதற்பொருள் என்பது யாது? நிலமும் பொழுதும் முதற்பொருளாகும். அகத்திணைகள் யாவை? அகத்திணைகள் 7. அவை: குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை.
கைக்கிளை பெருந்திணை. ஐந்திணைகளுக்கும் உரிய பொழுதுகளை கூறுக. திணை பெரும்பொழுது சிறுபொழுது. குறிஞ்சி குளிர் முன்பனி யாமம். முல்லை கார் மாலை. மருதம் 6 பெரும்பொழுதுகள் வைகறை. நெய்தல் 6 பெரும்பொழுதுகள் எட்பாடு. பாலை இளவேனில் முதுவேனில் பின்பனி நண்பகல். கருப்பொருள்கள் சிலவற்றை கூறுக. தெய்வம், மக்கள், விலங்கு, பறவை, ஊர், உணவு, பண், பறை, யாழ், தொழில். முல்லை நிலத்திற்குரிய கருப்பொருள்கள் 4 கூறுக. தெய்வம் திருமால், மக்கள் ஆயர் ஆய்ச்சியர், விலங்கு முயல் மான் புலி, உணவு வரகு சாமை. புறத்திணைகள் எத்தனை? அவை யாவை? புறத்திணைகள் 12. வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, உழுனை, நொச்சி, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை பெருந்திணை. மதிர்போர் பற்றிய புறத்திணைகள் யாவை? எயில் வளைத்தல் உழுனை, எயில் காத்தல் நொச்சி. வாகைத்திணை விளக்குக. போரில் வெற்றி பெற்ற மன்னன் வாகைப்பூவைச் சூடி மகிழ்வர். பா எத்தனை வகைப்படும்? அவை யாவை? பா 4 வகைப்படும். அவை வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா.